நேத்து ஸ்டாக்கோட பிரைஸஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் குறைஞ்சது. நிஃப்டியோட பிரைஸ் வந்து கொஞ்சமா இறங்குனது. அதாவது திங்கட்கிழமை அப்சைடு இருந்த மார்க்கெட் வந்து ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுடைய இந்த அமைதி பேச்சுவார்த்தை சரியா நடக்கல அப்படிங்கிறதுனாலயே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது. அது இல்லாம டெக் ஸ்டாக்ஸ்னுடைய ப்ராஃபிட்டும் பெருசா இல்ல அப்படிங்கிறதுனால வேர்ல்ட் வைட் மார்க்கெட்டே கொஞ்சம் டவுன் சைடு மூவ் ஆச்சுன்னே சொல்லலாம். இன்னைக்கு வந்து பெரிய மூமெண்ட் அப் சைடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சைட்வேஸில் தான் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டில் வாட்சபிள் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டர்னல் லிமிடெட் இந்த ஸ்டாக் பார்க்கலாம். இவங்க இவங்க யாருன்னா ஜொமேட்டோ அப்புறம் பிளிங்கிட் இவங்களுடைய பிளாட்ஃபார்ம் கண்ட்ரோல் பண்ணுறவங்க. இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 3 டேஸ் பிஃபோர் நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து Q4 ரிசல்ட்டில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சாலிடான பெர்ஃபார்மன்ஸாகவே பார்க்கப்படுது. அதனாலேயே நேற்று கிட்டத்தட்ட ஒரு 15%க்கு மேலே அவங்க ப்ராஃபிட் பண்ணதா நம்ம பார்க்குறோம். இது இன்னும் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் பாரதி ஏர்டெல் இதையும் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். பாரதி ஏர்டெல் நிறுவனம் வந்து லண்டனில் அவங்க IPO ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய பேஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயமா தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதுவும் இன்னைக்கு வாட்சபிள் ஸ்டாக்ஸில் நீங்கள் கண்காணிக்கலாம். இந்த ஸ்டாக்கில் உங்களுக்கு சரியான இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி அதில் ப்ராஃபிட் பண்ண வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.